அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. யூதர்கள் இயேசுவை ஏற்க மறுத்தல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 42 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோவான் நற்செய்தியில் இயேசு தமக்கும் தம் தந்தைக்கும் இடையே உள்ள உறவு பற்றி பல இடங்களில் விளக்கி கூறுகிறார். இயேசு கடவுளை தம் தந்தை என அழைப்பது மனித உறவுகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இயேசு கடவுளின் மகன் என்னும் முறையில் காலத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் தந்தையிடமிருந்து புறப்படுகின்றார். இப்புறப்பாடு மனித பாணியில் தந்தை மகனுக்கு பெற்றோர் ஆவதிலிருந்து வேறுபட்டது. அதே நேரத்தில் இயேசு கடவுளை சார்ந்து இருக்கின்றார் எனவும் கடவுளுக்கு நிகராக உள்ளார் எனவும் கிறிஸ்தவ நம்புகின்றன. தந்தைக்குரிய செயல்கள் என இயேசு எதை குறிப்பிடுகிறார்? தந்தை கடவுள் தம் மகன் வழியாக தம்மையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் சொல், செயல், பணி எல்லாமே தந்தையை நமக்கு அறிவிக்கின்ற விதத்தில் அமைகின்றன. ஆகவே இயேசுவை காண்போர் தந்தையை காண்கின்றன. இயேசுவிடம் கடவுளின் செயல் துலங்குகிறது என்பதை பலர் ஏற்க மறுத்தனர். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு எதிர்ப்புகள் இடையில் இயேசு தன் பணியை செய்து வந்தார். இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் என்ற இறைவாக்கின் சிமியோன் வாக்கு செயல்பட தொடங்கியது. தன் சொந்த ஊரிலே அவருக்கு எதிர்ப்பு, அவரை கல்லால் எறிந்து கொல்லவும், கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்தவும், வாதம் புரிந்து தோற்கடிக்கவும், சூழ்ச்சிகள் செய்து ரோமியர்களிடம் மாட்டிவிடவும் பல முயற்சிகள். இவை அனைத்திற்குமான காரணம் அவர் கடவுளை தந்தை என்று அழைத்ததும், என்னை காண்பவன் தந்தையை காணலாம் என்றும், தந்தையின் செயலினையை நான் செய்கிறேன் என்றும் கடவுளை நம்மோடு இணைத்து கொண்டதற்காகவே அவரை மத்தியில் விட்டு அனைவரும் ஏளனம் செய்கின்றனர். யூதர்களை பொறுத்தவரை கடவுளை எங்கோ இருப்பவராகவே பார்த்தனர். அவரை தம்மில் ஒருவராக அவர்களால் பார்க்க முடியவில்லை. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுளை எங்கோ இருப்பவர் என நினைத்து என் வாழ்வை அமைத்துக் கொள்கின்றேனா? கடவுளின் செயல்கள் நம்மோடு இருக்கிறது, அவரது வார்த்தைகள் நம்மை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து செயல்பட முடிகின்றதா? நான் இயேசுவின் சொற்களிலும் செயல்களிலும் நம்பிக்கை கொள்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் வார்த்தையிலும் செயல்களிலும் நம்பிக்கை கொண்டு அவரது வழிகாட்டுதலை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமீன்.